பொன்னியின் செல்வனுக்கு அடுத்தபடியா பயங்கர பாப்புலரான ஒரு நாவல் அப்படின்னா அது வந்து சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வந்து 7th செஞ்சுரியில நடந்த நிகழ்வுகளை வச்சு அவர் வந்து ஒரு புனைக்கதையை வந்து எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல வந்து பரஞ்சோதி அப்படிங்கிறவர் மூலமா தான் நமக்கு இந்த காஞ்சி மாநகரம் அப்படிங்கிறது அறிமுகமாகுது. பரஞ்சோதி காஞ்சி மாநகருக்கு வந்து அதே நாள்ல ஆயனர் சிற்பிக்கும் சிவகாமிக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதாவது அவங்கள ஒரு யானை வந்து மதம் கொண்டு தாக்க வருது. அதை வந்து நம்மளுடைய பரஞ்சோதி ஒரு அம்பு எய்தி அந்த யானையை நிறுத்திடுறாரு. பட் இந்த யானை மேல அம்பு விட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால காவலர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. மகேந்திர பல்லவருக்கு பயங்கரமா கலையில ஈடுபாடு உண்டே தவிர இந்த போர் அதுல எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு சுமூகமா பண்ண முடியுமா அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. புலிகேசி வந்து படையெடுத்து வந்து காஞ்சி போர்ட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிவகாமி வந்து புலிகேசி அவர்களால பிடித்து செல்லப்பட்டு வாதாபியில கொண்டு போய் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கான். நீ போன்னு சொல்லும் போதுதான் நான் போக மாட்டேன், என்ன தேடி இங்க நரசிம்ம பல்லவர் வருவாரு. அவர் வந்து இந்த வாதாபியை சுக்குநூறா நொறுக்கிட்டு என்னை பார்த்து இகழ்ந்த ஒவ்வொருத்தவங்களையும் எரிச்சிட்டு இங்க அவரா வந்து என்னை கூட்டிட்டு போனாதான் நான் திரும்ப வருவேன்னு சிவகாமி ஒரு சபதம் எடுத்தாங்க. பொன்னியின் செல்வம் பாகம் 1, 2 அப்படின்னு சொல்லி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த டயத்தில் வந்து பொன்னியின் செல்வன் எழுதின கல்கியை பற்றியும் அண்ட் பொன்னியின் செல்வன் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நம்ம புக் ஷோவில் கூட அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனுக்கு அடுத்தபடியாக பயங்கர பாப்புலரான ஒரு நாவல் அப்படின்னா அது வந்து சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதமும் வந்து விகடனில் ஒரு தொடராக தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அது ஒரு புத்தகமாக வெளியிடாச்சு. ஸோ அந்த புத்தகத்துலேயும் எந்த ஒரு டைம் பீரியடை வந்து அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னியின் செல்வனுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திபன் கனவு அப்படின்னு சொல்லி அவர் எழுதின இன்னொரு புத்தகம் இருக்கு, கல்கி அவர்கள் எழுதின இன்னொரு புத்தகம். அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இந்த பர்டிகுலர் புக் சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வந்து பல்லவா டைனாஸ்டி அவங்களுடைய அந்த டைனாஸ்டியை பற்றி தான் இருக்கும். 7th செஞ்சுரியில நடந்த நிகழ்வுகளை வச்சு அவர் வந்து ஒரு புனைக்கதையை வந்து எழுதியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச நிறைய ஃபேக்ட்ஸ் வச்சு அது மூலமா எழுதியிருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான் சிவகாமியின் சபதம். இதுக்கப்புறம் தான் பல்லவர்களுக்கு அப்புறம் தான் பாண்டியர்கள், பாண்டியனுக்கு அப்புறம் தான் பார்த்திபன் கனவுக்கு அப்புறம் தான் வந்து சோழர்கள் வராங்க. ஸோ இந்த பல்லவர்கள் அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நம்ம ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய இடம் வந்து மகாபலிபுரம். ஸோ அந்த மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமல்லர் அப்படிங்கிறவர் தான் நரசிம்ம பல்லவரான மாமல்லர். ஓகே, ஸோ மாமல்லர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்து இந்த மகாபலிபுரம்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா மகேந்திர பல்லவர் இருக்காரு. மகேந்திர பல்லவர் வந்து காஞ்சி கோட்டையை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ மகேந்திர பல்லவருக்கு எப்படின்னா இந்த மாதிரி கலை, இசை, நடனம் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இசையை விட இந்த ஸ்கல்ப்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம இந்த மாமல்லபுரத்தில் பார்க்குறோம், அந்த ஸ்டோன் கார்விங்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான பல கலைகளில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப காலமாக அவருக்கு வந்து போர் புரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படலை. ஸோ அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க ஒரு மன்னர், அவர் வந்து கலை பக்கம் அவரோட ஆர்வத்தை வந்து திருப்புறார். இந்த கதையில இவர் உருவாக்கிக்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து சிவகாமி. அவங்க வந்து பயங்கரமான ஒரு டான்சர். சிவகாமியோடைய நடனத்தை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அங்க பேசியிருப்பாங்க. சிவகாமியோடைய அப்பா வந்து காஞ்சியோடைய ஒரு மூத்த ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு சிற்பி ஆயனர். ஆயனருடைய மகள் தான் சிவகாமி. சிவகாமிக்கும் நரசிம்ம பல்லவருக்கும் காதல் இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி கன்ஃபியூஸ் இருந்தால் ரொம்ப சிம்பிள். மகேந்திர பல்லவர் இப்போ வந்து காஞ்சியை ஆண்டுட்டு இருக்காரு. அவருடைய மகனான நரசிம்ம பல்லவர் வந்து அந்த ஊர்லேயே தான் இருக்காரு, காஞ்சியில தான் இருக்காரு. அவருக்கும் சிவகாமி அப்படிங்கிற ஒரு ஆடல் அழகிக்கும் லைட்டாக ஒரு ரொமான்ஸ் இருக்குது, ஒரு காதல் இருக்குது. அந்த ஆடல் அழகியோடைய அப்பா வந்து ஆயனர் சிற்பி அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கல்ப்டர் காஞ்சியில். ஸோ இப்படி கலை பயங்கரமாக இருக்கிற ஒரு காஞ்சியில் போர் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு ஊராக இருக்குது. கல்கி அவர்கள் வந்து நமக்கு எப்படி பொன்னியின் செல்வனில் ஆரம்பத்திலே வந்து வந்தியத்தேவன் மூலமாக நமக்கு வந்து சோழா டைனாஸ்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்போமோ, அதே மாதிரியே இந்த புத்தகத்தில் வந்து பரஞ்சோதி அப்படிங்கிறவர் மூலமாக தான் நமக்கு இந்த காஞ்சி மாநகரம்
நகரம் அப்படிங்கிறது அறிமுகமாகுது. இந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, பல்லவாவுடைய போர்ல வந்து முக்கியமான ஒரு ஒரு படைத்தலைவரா இருந்த ஒருத்தரு. பட் இப்ப நமக்கு யோசிச்சு பார்த்தா பரஞ்சோதி யாரு அப்படின்னு டக்குன்னு கேட்கும்போது, அவர் ஒரு பெரிய வாரியர். அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நெறைய போர் புரிந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். பரஞ்சோதி வந்து இந்த மாதிரியான ஒரு முக்கியமான போர்கள்ல எல்லாம் அவர் வந்து பங்கேற்றதுக்கு அப்புறமா, பல்லவ டைனாஸ்டில நல்ல ஒரு தலைமை பொறுப்புல அவர் வந்து போர் புரிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது தளபதியா இருந்து போர் புரிஞ்சதுக்கு அப்புறமா, அவர் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம். நான் வந்து எனக்கு இந்த ஒரு சாதுவான ஒரு விஷயம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முனிவரா ஆயிடுறாரு. ஆனா அவர் முனிவர் ஆகுறது அப்படிங்கிறது கடைசியா புக்கோட எண்ட்ல தான் நடக்கும். அப்ப ஆரம்பத்துல என்ன நடக்குது? பரஞ்சோதி வந்து அவரோட ஊரு, அவர் வந்து சோழா கிங்டம்ல ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருந்து அவங்களுடைய அம்மாவும் அவருடைய மாமாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ வந்து ஒழுங்கா இந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் காஞ்சியில இருக்காரு. அந்த பீரியட்ல வந்து எப்படி நலந்தா யுனிவர்சிட்டியில வந்து அத்தன பேர் வந்து கலைகள்லாம் கத்துக்கிட்டு இருந்தாங்க. நெறைய கலைகள் மட்டும் இல்ல ஆஸ்ட்ரோனமி, ஆஸ்ட்ராலஜின்னு எல்லா விஷயங்களும் வேதிக் ஸ்டடீஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடமா காஞ்சி மாநகரம் இருந்திருக்கு. காஞ்சி மாநகரத்துக்கு வந்து சமண முனிவர்களும், புத்த பிக்குகளும் நெறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க புத்திசம், அதுக்கப்புறம் ஜெயினிசம் இதெல்லாம் வந்து அதிகமாவே இருந்திருக்கு. மகேந்திர பல்லவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாருமே இருக்கிறது புடிச்சிருக்கு. ஆனாலுமே திருநாவுக்கரசர்னாலயும், இந்த மாரி தமிழ் பற்று அதிகமானதுனாலயும், அவருக்கு வந்து சிவன் மேல ஒரு ஆர்வம் உண்டாகி, அவர் வந்து ஒரு சைவைட்டா மாறிடுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சமணரா இருக்காரு. அதுக்கப்புறம் சைவைட்டா மாறிடுறாரு. பட் இவர் இந்த மாரி மாறுனது நெறைய சமணர்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன் இப்படி மாறிட்டாரு? ஏன்னா ஒரு அந்த கிங் வந்து அவங்களோட ரிலிஜன மாத்தும்போது, அது வந்து பொலிட்டிக்கலி ஒரு பயங்கரமான ஒரு வேவ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மகேந்திர பல்லவர் வந்து தான் சைவைட்டா மாறுனதுனால நெறைய பிரச்சனைகள் அங்க இருக்கிற சமண முனிவர்களுக்கும், புத்த பிக்குகளுக்குலாம் நடக்குது. ஸோ அவங்களுக்கு இவருடைய மாற்றம் பிடிக்கல. ஆனா மகேந்திர பல்லவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நான் ஆர்வமா இந்த ஒரு இதுக்கு மாறியிருக்கேன். ஆனா நான் இருக்கிற இடத்துல வந்து சமணர்களும் இருக்கணும், புத்த பிக்குகளும் இருக்கணும். எல்லாருமே இருக்கிற ஒரு சுமூகமான ஒரு இடமா இருக்கணும். ஒரு சமமான ஒரு இடமா இருக்கணும். அப்படிதான் காஞ்சி இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுக்கு ஏத்த மாரி தான் அங்க இருக்க நடவடிக்கைகள்லாம் அவர் எடுக்கிறாரு. இருந்தாலுமே சமணர்கள் மத்தியில இவருக்கான பெயர் கொஞ்சம் அடிபடவே, அவருக்கு எதிரா நெறைய விஷயங்கள் அவங்க செய்ய முனையிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேக்கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பரஞ்சோதி காஞ்சி மாநகரம் எதுக்கு நோக்கி வராரு அப்படின்னா, அவங்க மாமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நீ ஒரு சமத்து குழந்தையா, இந்த அடி தடி எல்லாம் விட்டுட்டு, இந்த கையில வந்து வாள் எடுக்கிறது அது எல்லாத்தையும் விட்டுருப்பா. நீ அங்க போய் திருநாவுக்கரசர் இருப்பார். அவர்ட்ட போய் நீ தமிழ் கத்துக்கோ. அந்த மாரி கலையெல்லாம் அங்க பண்ற ஆயனர் சிற்பி இருக்கார். அவர்கிட்ட போய் நீ சிற்பக்கலை கத்துக்கோ. இந்த மாதிரியான கலைகள்ல ஈடுபாடு கொண்டு வா. அப்படி பண்ணிட்டு வந்த அப்படின்னா, உனக்கு என்னுடைய மகள வந்து நான் குடுப்பேன். உமையால குடுப்பேன்." அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. இதனால நம்ம பரஞ்சோதி ஜிங் 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 ஜிங்ன்னு கிளம்பி காஞ்சி மாநகரத்துக்கு போறாரு. ஆனா அங்க போகும்போது அவர் ஒரு முக்கியமான நபர சந்திக்கிறாரு இந்த கதையில. ஸோ அவர் யாரு அப்படின்னா, அவர் ஒரு புத்த பிக்கு. நாகநந்தி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற இந்த புத்த பிக்கு வந்து இவர ஒரு பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. யார? பரஞ்சோதிய. காப்பாத்திட்டு, "தம்பி உனக்கு வந்து புத்தரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறனால தான் நீ இன்னைக்கு வந்து உயிர் பிழைச்ச. அதனால நானே உன்ன பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அங்கே வந்து எப்படி இந்த புத்த பிக்கு வந்து பரஞ்சோதிய காப்பாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் நடக்கும். பரஞ்சோதி காஞ்சி மாநகருக்கு வந்த அதே நாள்ல ஆயனர் சிற்பிக்கும் சிவகாமிக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதாவது அவங்கள ஒரு யானை வந்து மதம் கொண்டு தாக்க வருது. அத வந்து நம்மளுடைய பரஞ்சோதி ஒரு அம்பு எய்தி அந்த யானையை நிறுத்திடுறாரு. அதுல இருந்து இவங்க 2 பேரும் காப்பாத்தப்படுறாங்க. பட் இந்த யானை மேல அம்பு விட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற காஞ்சி மாநகர்ல இருக்கிற அங்க இருக்கிற போலீஸ் மாதிரியான காவலர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை பிடிச்சி ஜெயில்ல போடுறாங்க. ஆனா அந்த ஜெயில்ல இருந்து இந்த புத்த பிக்கு நாகநந்தி மறுபடியும் நம்ம பரஞ்சோதியை காப்பாத்திடுறாரு. பட் லேட்டரா தான் பரஞ்சோதிக்கு தெரிய வருது, அவங்க போலீஸ் மாதிரி நம்மள காவல்ல புடிச்சு ஜெயில்ல போடுறதுக்காக அவங்க வரல. நைட் நேரத்துல கிங்க மீட் பண்ண முடியாது. பட் மகேந்திர பல்லவர் வந்து, "அது யாரப்பா அது? யானை மேலேயே வந்து மதம் பிடிச்ச ஒரு யானைய வந்து கொன்னு நம்ம சிவகாமியவும், ஆயனர் சிற்பியும், முக்கியமா நம்மளுடைய காஞ்சி மாநகரத்துடைய முக்கியமான அந்த 2 பேரையும் காப்பாத்தினது அவர் யாரு? அவர பார்க்கணும்" அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால தான் வந்து நைட் அவங்க சிறைப்பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவருக்கு லேட்டரா தான் தெரியும். இந்த கதை ஆக மொத்தம் எப்படி நடக்குது அப்படின்னா, மகேந்திர பல்லவர் இந்த காஞ்சி கோட்டையில கலை இதெல்லாம் ஒரு ஈடுபாடோட ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்க அந்த ஊர்ல பரஞ்சோதியும் வந்து ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல அவர் வந்து கலையை கத்துக்கணும் தான் வராரு. பட் அப்பதான் அவருக்கு தெரிய வருது, சாளுக்கியா மன்னனான புலிகேசி அவங்க வந்து இந்த இடத்துல படையெடுத்து வர்றாங்க. அதாவது நம்மளுடைய பல்லவா கிங்ஸுக்கு தாண்டி இங்க போன துங்கபத்ரால இருந்து கிருஷ்ணா நதிக்கரை வரைக்குமே இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து 2 பேருக்கு கண் இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய பல்லவா கிங்ஸ்க்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாளுக்கியர்களுக்கு. சாளுக்கியால இருக்கிற புலிகேசி
அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளோட காஞ்சி மாநகரத்த வந்து படையெடுத்து வர்றாரு. அப்படி படையெடுத்து வரும்போது ஒரு பாலிடிக்ஸ் ஒண்ணு நடக்குது. என்னன்னா, நமக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இந்த எழுத்தாளரே குடுக்குறாரு. மகேந்திர பல்லவருக்கு பயங்கரமா கலையில ஈடுபாடு உண்டே தவிர, இந்த போரு அதுலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அவர் வந்து ஏதாவது ஒண்ணு சுமூகமா பண்ண முடியுமா அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. புலிகேசி வந்து படையெடுத்து வந்து காஞ்சி ஃபோர்ட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க தான் ஃபோர்ட்டுக்குள்ள தானே இருக்காங்க. அந்த கோட்டைக்குள்ள எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு இருக்கும்? ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் காலி ஆயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கோட்டைய வந்து நம்ம தாக்கி இவங்க எல்லாரும் எப்படியும் வெளில வந்து ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கோட்டைய வந்து நம்ம புடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா, மகேந்திர பல்லவர் டைரக்ட்டா வந்து புலிகேசி கிட்ட போருக்கு போகாம, அந்த கோட்டைக்குள்ள தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால, எவ்வளோ நாள் வேணாலும் தாக்கு பிடிக்க முடியுங்கிற நிலைமையில அவர் இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, சாளுக்கிய மன்னரான புலிகேசியோட படையில தான் சாப்பாடு இல்லாம, அவங்களோட குதிரையும், யானையும் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் புடிச்ச மாரி இது இருக்கு. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருக்குமே வந்து சாப்பாடே இல்ல. ஸோ அவர் கிவ் அப் பண்ண வேண்டிய ஒரு டயத்துக்கு வந்துட்டாரு. ஆனா, அவர் வந்து பாண்டிய மன்னன் கிட்ட ஒரு சப்போர்ட்டையும் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ பாண்டிய மன்னன் ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படியாவது இத தாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருப்பாரு. பட் வெயிட் பண்ணி பார்த்து முடியல அப்படின்னோனே, ஒரு பாயிண்ட்ல இந்த சமாதான புறாவ அனுப்புறேன்னு சொல்லிட்டு வெள்ளக்கொடி காட்டுனோனே, மகேந்திர பல்லவர் வந்து ஓகே அப்படின்ருவாரு. பட் இது நம்ம நரசிம்ம பல்லவருக்கு நாட் ஓகே. என்னப்பா இது? இந்த மாதிரி புலிகேசி வந்து அங்கேருந்து இங்க வரைக்கும் படையெடுத்துட்டு வந்திருக்கான். அவன் அவ்ளோ தைரியமா வந்து நிக்கிறான். நம்ம ஏதோ கோட்டைக்குள்ள வந்து ஒளிஞ்சு நிக்கிற மாரி இருக்கு. இதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படிங்கிற மாரி இவரு வந்து சொல்வாரு. ஆனா மகேந்திர பல்லவர் என்ன சொல்லிடுவாருன்னா, "இங்க பாருப்பா, அவங்க வந்து படையெடுத்துலாம் இங்க வந்திருக்காங்க. ஆனா இதனால எவ்ளோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு போருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஆன் தி அதர் ஹேண்ட் அவனோட சுமூகமா போய்க்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து சாளுக்கியாக்கும், பல்லவாக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அஜந்தா கேவ்ஸ் இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற சிற்பங்கள், அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்கிற வண்ணங்கள் வந்து பல 100 வருஷமா அழியாம இருக்கு. அப்படிங்கிறது வந்து மகேந்திர பல்லவருக்கு தெரியும். இதுல வந்து ஆயனர் சிற்பிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா அவருக்கும் பெயிண்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவருக்கு என்னதான் கலந்து ஒரு பெயிண்ட் இருந்தாலும் அது வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடுது. ஆனா அவருக்கும் இந்த அஜந்தா குகையில இருக்கிற அந்த ஒரு பெயிண்டிங்ல இருக்கிற கலர்ஸ் வந்து போக மாட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கும் கலையில பயங்கர ஈடுபாடு இருக்கனால எப்படியாவது அந்த அஜந்தா கேவ்ல இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸோட சீக்ரெட்ஸ வந்து தெரிஞ்சுக்க முடியாதா? அப்படின்னு தான் வந்து அவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக தான் பரஞ்சோதிய வந்து ஒரு ஓலை குடுத்து அனுப்புவாரு. "நீ இங்க போப்பா, அந்த இடத்துல ஓலைய குடுத்தேன்னா அவங்க இந்த சீக்ரெட் சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கு போற வழியில தான் அவர் புலிகேசி மன்னர்கிட்ட எல்லாம் மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஓலைய வேற ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு மகேந்திர பல்லவர். இதெல்லாம் ஒரு சைடுல நடந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் கொலாபரேஷன்லாம் பண்ணலாமே அப்படிங்கிறனால மகேந்திர பல்லவர் வந்து ஐ சூஸ் பீஸ் அப்படின்றுவாரு. இதுல நரசிம்ம பல்லவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னும் ஊரெல்லாம் வந்து என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு மகேந்திர பல்லவரும் கோழையா இருக்காரு. ஏன்னா போருக்கு மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் மகேந்திர பல்லவர் ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு அவர் பிளான் பண்ணி ஒரு போருக்கு போகும்போது கூட, காஞ்சிமா நகரத்துல வந்து நரசிம்ம பல்லவர உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. நரசிம்ம பல்லவர் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கோழையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போகும். சிவகாமிக்கு வந்து இதுல காதுல விழுந்தோனே என்ன இருக்கும்னா, ஆமால்ல கரெக்ட் தானே. அது வந்து போருக்கு வந்து அப்பா போறாரு. இவர் போருக்குள்ள போணும். இங்க உட்காந்து காஞ்சியில வந்து ஃபோர்ட்ல வந்து சேஃபா இருக்காரு. அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவகாமிக்கும் தோணும். பேசிக்கலி எப்படி வந்து இந்த வாதாபியில அந்த போர் நடக்கிறதாகட்டும், இல்ல வந்து இங்க லோக்கல்ல நடக்கிற அந்த ஃபோர்ட் கிட்ட நடக்கிற போராகட்டும், வெள்ளூர்ல நடக்கிற விஷயங்களாகட்டும், இது எல்லாம் ஹிஸ்டரியில நடந்த விஷயத்த வந்து பேக்கிரவுண்டா ஒரு ஸ்டோரி மாரி கனெக்ட் பண்ணியிருப்பாரு கல்கி அவர்கள். ஆனா, இதுல மெஜாரிட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சிவகாமி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் இருக்கு. ஒரு பிரின்ஸ் மேல காதல் வருது இல்லையா? நரசிம்ம பல்லவர் மேல காதல் வருது. ஸோ இவங்க 2 பேருக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அது போயிட்டே இருக்கும். கதையோட பேரு சிவகாமியின் சபதம். ஸோ இதுல என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல சிவகாமி வந்து புலிகேசி அவர்களால பிடித்து செல்லப்பட்டு வாதாபியில கொண்டு போய் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க. அங்க உங்களுக்கு பேலஸ்லாம் இருக்கும். ஆனா, அவங்க வந்து திரும்ப ஊருக்கு வர முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஒரு பாயிண்ட்ல இவங்களுக்கு ஊருக்கு வர முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, சிவகாமி ஒரு சபதம் எடுத்துருவாங்க. என்ன நீ தூக்கிட்டு வந்தல்ல, என்ன வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க தூக்கிட்டு வந்திருக்க. நான் யாரு? நான் வந்து அங்க காஞ்சி மாநகர்ல அவ்ளோ பெரிய டான்சர். அங்க காஞ்சி மாநகரத்தோட ஒன் ஆஃப் த பெருமை நானு. அப்ப நீ என்ன தூக்கிட்டு வந்துட்ட. அப்புறம் என்னுடைய கிங்டம்ல இருக்கவங்கள எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க. இங்க வந்து ஒரு பொய்யா ஒரு ஸ்தூபம் வச்சிருக்க. நீ வந்து உன்னோட போர்ல வெற்றி பெற்றுட்ட. அத வந்து பயந்துட்டாங்க. நரசிம்ம பல்லவரும், மகேந்திர பல்லவர்லாம் பயந்துட்டாங்கன்னு நீ வந்து இங்க ஒரு பொருளைய கிளப்பி வச்சிருக்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. சமாதானம்னு சொன்னதுனால அவர் சமாதானத்துக்கு வந்தாரு. ஆனா நீ வந்து அவர அசிங்கப்படுத்தி அங்க இருக்கிற ஒரு சில மக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு, அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இடிச்சு உடைக்க சொல்லிட்டு நீ வந்து நாசம் பண்ணிட்டு இங்க வந்திருக்க. நீ போன்னு சொல்லும்போது தான் நான் போமாட்டேன். என்ன தேடி இங்க நரசிம்ம பல்லவர் வருவாரு.
அவர் வந்து இந்த வாதாபிய சுக்கு நூறா நொறுக்கிட்டு என்னை பார்த்து இகழ்ந்த ஒவ்வொருத்தங்களையும் எரிச்சிட்டு இங்க அவரா வந்து என்னை கூட்டிட்டு போனாதான் நான் திரும்ப வருவேன்னு சிவகாமி ஒரு சபதம் எடுத்துருவாங்க. இந்த சபதம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய நரசிம்ம பல்லவரும் ஒரு பாயிண்ட்ல சிவகாமியை பிரிஞ்சு இருக்க முடியாம மாறு வேஷத்துல வாதாபிக்கே போவார். அங்க போயிட்டு எப்படியாவது வந்து சிவகாமியை பார்த்ததுக்கு அப்புறம் வாமா நம்ம போயிடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது சிவகாமி என்ன சொல்லிடுவாங்க, முடியவே முடியாது, நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்ன சபதம்? இப்படி நீங்க மாறு வேஷத்துல வந்தாலும் என்ன கூட்டிட்டு போக கூடாது. அதான் அந்த புத்த பிக்குவே என்னை கொண்டு வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுறேன்லாம் அவர் சொல்லிட்டாரே, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி என்ன அசிங்கப்படுத்தாங்க, என்ன அசிங்கப்படுத்தினதுங்கிறது வந்து பல்லவ கிங்டமை வந்து அசிங்கப்படுத்தின மாதிரி. அதனால நீங்க வந்து இந்த இடத்துல வாதாபியோட போர் செஞ்சு புலிகேசியை தோக்கடிச்சு இந்த மண்ணில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்னை கூட்டிட்டு போனதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ போர் இல்லாம சிவகாமி வில் நாட் பி கமிங் பேக் டு காஞ்சிமா நகரம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருது. மகேந்திர பல்லவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பாரு மாமல்லா, சிவகாமி அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுலாம் அவருக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு அவருக்கு பாண்டியாவோட சப்போர்ட் தேவைப்படுதுனால அவர் வந்து 2 ஒரு சத்தியத்தை வந்து வாங்கிடுவாரு நம்ம மாமல்லர் கிட்ட. ஸோ அந்த சத்தியம் என்ன இதுக்கப்புறம் மாமல்லர் இங்க இருந்து கிளம்பி புலிகேசிய தோக்கடிக்கிறாரா இல்லையா, சிவகாமி ரிட்டர்ன் வராங்களா இல்லையா, 2 காதலர்களும் ஒன்னா சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் சிவகாமியின் சபதம். சிவகாமியோட சபதம் முதல்ல சரியா, அது நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி இந்த கதையில. ஆனா இதுல இருக்கிற பாலிடிக்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு இருந்த கேள்விகள்ல, அதாவது ஆத்தர் மூலமா வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஒண்ணு, ஒரு கிங்டமோட போர் புரிஞ்சு அது அங்க இருக்கிற மக்களுக்கும் நாசம் செஞ்சு அங்க, ஏன்னா ஒரு போர்க்காலத்துல வந்து விவசாயம் பண்ண முடியாது, நிறைய பொருட்கள்லாம் போர் புரியறவங்களுக்கு போக வேண்டியதாயிடும், ஊர்ல மக்கள் நிம்மதியா இருக்க முடியாது, ஆடல் பாடல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி எமர்ஜென்சி பீரியட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் போர் புரியறதுங்கிறது தேவைதானா? நம்ம அசோகர் எழுதின மாதிரி அவன் இருக்கிற சந்தோஷமா இருங்களேன்டா, எதுக்குடா போய் இன்னொரு இடத்துல அழிக்கிறீங்க, அழிச்சு அங்க இருக்கிற குழந்தைங்க பொண்ணுங்க அவங்க எல்லாம் ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க, அவங்களோட ஆர்கிடெக்சர் ஆகட்டும் இல்ல அவங்களுடைய விஷயங்களை ஏன் சிதைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி மகேந்திர பல்லவரோட கேள்வியும் அதுவா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிங்க மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஸோ மக்கள் வந்து இவர் இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அப்போ ஒரு இடத்த அழிச்சு போட்டி போட்டு மேல வரவங்கள தான் மக்களும் ஆசைப்படுறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர்தான் வீரமான ஒரு அரசரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆன் தி அதர் ஹேண்ட் அது வேண்டாம், சுமூகமா 2 நாடு சேர்ந்துருந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவர் கோழைன்னு சொல்றது சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் நிலவுது. இன்னொரு பக்கம் அவர் வந்து சுமூகமா போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் புலிகேசியும் சுமூகமா இருந்திருந்தா இது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கும். ஆனா புலிகேசி வந்து ஒரு பாயிண்ட்ல அது சுமூகமா விடல. அவர் ஆனா அதுக்கப்புறம் வந்து துவம்சம் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு காஞ்சி மாநகரத்தை. சோ அப்படி வந்து நினைக்கிற ஒருத்தன் கிட்ட போருக்கு போக ரெடியா தான் இருக்காரு. அப்ப அவர் கோழை இல்ல. அவர் வந்து கிவன் அ சான்ஸ், கிவன் அ சாய்ஸ், அவர் வந்து பீஸை தான் ஆஃப் பண்றாரு. பட் நீ பீஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு கொடுக்கலன்னா நான் போர் புரிய தயாரா தான் இருக்காரு அவருமே. ஸோ இந்த ஒரு கேள்விங்கிறது வந்து அந்த இடத்துல வந்துட்டு போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு இந்த கதையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காத ஒரு கேரக்டரா இருந்தது டைட்டில் கேரக்டர் தான், சிவகாமி தான். ஏன்னா சிவகாமிக்கு வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்லி மாமல்லரை நம்புறதுக்கான அந்த ஒரு இதுவும் இல்லை. அவரை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நம்பிடுவாங்க. அவர் வந்து நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது, இல்ல நீ வந்து அடுத்த ஒரு ராஜாவா, நீ ஒரு அரசரா அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து உன்னோட மக்களை காக்கணும், அதானே நீ பண்ணணும், நீ நான் தான் முக்கியம்னு சொல்றது எப்படி சரிம்பாங்க. இல்ல அவர் வந்து அத பண்ணலாம்னு நினைக்கும்போது, என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டாரே, என்னை பத்தி இப்படி யோசிக்காம விட்டாரே அப்படின்னு நினைப்பாங்க. இது என்னடா இது, இந்த அம்மா ஒரு ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதே தான் அவங்க வாதாபிக்கு வந்து ஃபோர்ட் வாசல்ல வந்து நிற்கும் போதுமே இதே இருக்குதான் இருக்கணும். ஐயோ அவர்கிட்ட ஓலை அனுப்பிச்சிடணும், இந்த போரே வேண்டாம், வாதாபிக்கும் நம்மளுடைய பல்லவ சைன்யத்துக்கும் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் ஓலை எழுதி கொடுப்பாங்க. கொடுத்து அது போய் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, ஆஹா ஆனா இந்த மக்கள் நம்மளை பார்த்து எவ்வளவு சிரிச்சிருக்காங்க, இவங்க அழிய வேண்டாமா, நம்ம பாட்டு இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டுமே, நல்ல வேலை இதை வந்து மாமல்லர் கொஞ்சம் யோசிச்சாரு அப்படின்னா சிவகாமி சொல்றதை நம்ம கேட்க கூடாது, நமக்கு எது சரின்னு படுதோ அதான் பண்ணணும்னு போய் கண்டிப்பா இந்த வாதாபியை வந்து அழிச்சிட்டு வருவாங்க. ஏம்மா நீ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்டேபிளா ஒரு விஷயத்துலயுமே இருந்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபமோ இரிட்டேஷனோ நமக்கு வந்து சிவகாமி மேலே உருவாகிற அளவுக்கு தான் இருந்தது அந்த கேரக்டரைசேஷன். ஸோ ஒரு சில இடத்துல எனக்கு வந்து ஒரு பெண்ணா ரிலேட்டபிளா இருந்தாலுமே ஒரு சில இடத்துல எப்படி இருந்ததுன்னா, இவ்ளோ அன்ஸ்டேபிளா ஒரு ஒரு டைட்டில் கேரக்டர் இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. ஸோ இதுதான் சிவகாமியின் சபதம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. சிவகாமியின் சபதம் கேட்கும்போது தான் படிச்சுட்டும் கேட்கும்போது தான் வந்து நான் இந்த ஒரு ஒர்க் பண்ணேன். ஸோ சம்வேர் எனக்கு வந்து வேள்பாரி மூலமா
ஒரு ஆர்ட் மேல லைக் பூ கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதில தான் நான் வந்து எம்ப்ராய்டரியும் ஆரம்பிச்சேன். அண்ட் சிவகாமியின் சபதம் கேட்கும்போது ஆல்மோஸ்ட் இதே மாரி இன்னொரு பீஸும் செஞ்சு முடிச்சேன் நானு. ஸோ புத்தகங்கள் வந்து ஒரு ஆடியோ புக்கா கேட்கும்போது, ஒரு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு நாள் முடியும்போது ஒரு ஆர்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். எனி ஆர்ட் ஃபார் தட் மேட்டர். அது பண்ணி முடிச்சிருக்கோம்னா, அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குடுக்குது. எவ்ளோ புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஆனாலும் வந்து சம்வேர் ஆ ஆ நம்ம சூர்யா அவர்களுடைய வேள்பாரியோ, இல்ல வந்து கல்கி அவர்களுடைய சிவகாமியின் சபதமோ, அவங்க கொண்டு போற அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு இருக்குல்ல, அதுல எங்கேயோ நம்மளும் கலந்திருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர் பக்கம் தான் நடக்குது. அது ரிலேட்டபிள் இருக்கு. என்னமோ நெறைய புக்ஸ் தட முடியாத அந்த ஒரு போதைய வந்து இந்த மாதிரியான லிட்ரேச்சர் வந்து தருது. இப்ப அடுத்ததா வந்து சாண்டில்யனுடைய கடல் புறா அப்படிங்கிற அந்த புத்தகம் தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆனா புக்குக்கு பதிலா இப்ப நான் ஆர்ட் ஒர்க் தான் வச்சிருக்கேன். ஸோ கல்கியின் சிவகாமியின் சபதம் வந்து 4 பாகமா இருக்கும். ஒண்ணு வந்து பரஞ்சோதி யாத்திரை, காஞ்சி முற்றுகை, அதுக்கப்புறம் வந்து புத்த பிக்குவின் காதல், அதுக்கப்புறம் 4வதா வந்து சிதைந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு 4 பாகமா இருக்கும். ஸோ நடக்கிற இடம் ஃபுல்லா வந்து நம்மளுடைய காஞ்சி மாநகரம், மகாபலிபுரம் வரைக்கும் வருவோம். அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்ணி வாதாபி வரைக்கும் போவோம். அதாவது கர்நாடகா. அங்க போவோம் நம்ம. ஸோ நடுவுல வந்து வெள்ளூர்ல முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் மதுரை கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இப்படி வந்து நம்மளுடைய இந்தியாக்குள்ளேயே நெறைய இடம் வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ சிவகாமியின் சபதம் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா, அந்த புத்தகத்துடைய லிங்க்ஸ் வந்து கீழ இருக்கு. அண்ட் நீங்க வந்து ஆடியோ புக்கா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான லிங்க்கும் வந்து கீழ இருக்கு. பிளஸ் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள்லாம், இதே மாதிரி நெறைய புத்தகங்கள் பத்தி நான் பேசின விஷயங்கள்லாம் வந்து இந்த மாரி பூ கட்டுறதெல்லாம் பார்க்க வேணாம். நாங்க டைரக்ட்டா கன்டென்ட்ட மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு வந்து நம்மளுடைய புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதில வந்து கேட்கலாம். கேட்டுட்டு சொல்லுங்க ஹவ் மச் டிட் யூ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு. கல்கி அவர்களுடைய பார்த்திபன் கனவு படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுல ரிவ்யூ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பண்ணியிருந்தா அதோடைய லிங்க்கும் வந்து கீழ இருக்கு. பொன்னியின் செல்வனையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய லிங்க்ஸும் வந்து கீழ இருக்கு. ஒருவேளை நீங்க வேள்பாரி கேட்கல அப்படின்னா, அதுக்கான லிங்க்ஸும் கீழ இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அந்த ஒரு ஹிஸ்டரி ஃபிக்ஷன், எபிக்ஸ் அப்படிங்கிறதுனால அத கேட்கும்போதோ, இல்ல படிக்கும்போதோ, டக்குனு யூ வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டூ டிஃபரண்ட் வேர்ல்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த புத்தகங்கள் நீங்க வந்து படிச்சு பாருங்க. நான் கிளம்பிக்கிறேன். பாய்.